1/2 கிலோ மட்டன், சீரக சம்பா அரிசி 600 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு 15 கிராம், இஞ்சி 10 கிராம், பச்சை மிளகாய் 4, எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழம். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், புதினா தழை, நெய் 50 கிராம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் ஒன்றா அரைக்கணும் பவுட்ரு மாதிரி. இந்த இலை இந்த நட்சத்திரம் வந்து தாளிக்கிறதுக்கு. தயிர், தேங்காய் அரை மூடி. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை வந்து 2 விசில் மட்டும் விடணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். தண்ணி வந்து நம்ம வந்து கறி மிதக்கிற அளவு கறி மிதக்கிற அளவு தண்ணி விட்டுக்கணும். கொஞ்சோண்டு இதுக்கு கறிக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி 2 விசில் மட்டும் வச்சிடணும். 2 விசில் மட்டும் கறியை விடணும். நம்ம பட்டை எடுத்து வச்ச பட்டையும், கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சி பொடியாக்கிய இதில் இருக்க ஏலக்காய் மேலே இருக்க வந்து தோலை வந்து நம்ம வேணால் எடுத்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் 1 டம்ளர் வேணும். அதுக்கு வேணுங்கிறத நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இந்த 4 பச்சை மிளகாய், இந்த 4 ஐட்டம். மேற்கொண்டு மல்லித்தூள் போடணும். நம்ம இதோட மல்லித்தூளை வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். புதினா தழை நம்ம இதோட போட்டு அரைச்சோம்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றப்ப எந்த ஒரு இது பிறங்கிப்பட தேவையில்லை. தேங்காயும் அரைச்சாச்சு, நம்ம பிரியாணி மசாலாவும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை வச்சாச்சு. குக்கரை அடுப்பத்தை வச்சு குக்கரை வச்சாச்சு. நல்லா சட்டி வந்து ஈரமாமலாம் காயட்டும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. ரீஃபண்ட் ஆயில் ஒரு 50 மில்லி ஊற்றிக்கலாம். 50 மில்லி ஊற்றிக்கலாம். ஓகே. நெய் ஊற்றி கொஞ்சோண்டு வச்சுக்கலாம். கடைசியில் கொஞ்சம் வச்சுக்கலாம். நம்ம மேலாப்பில் வந்து தம் பிரிக்க போடுறதுக்கு. நம்ம எண்ணெய் காஞ்சோனையும் எண்ணெய் காஞ்சோனையும் இந்த இலையை போடுறோம். நட்சத்திர பூவை போடுறோம். இப்போ அதோட சேர்த்து வெங்காயம், அதாவது இந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி 3 போட்டு நல்லா இப்படி கலக்கி விட்டு நம்ம பார்க்குறப்ப இந்த பொன்னிறமாக இருக்கும். கொஞ்சம் சவுண்ட் இருக்கும். அதுங்க இந்த மாதிரி பக்கத்தில் நம்ம இந்த பொடி போடணும். நுணுக்கி வச்சுருக்க பொடியை நம்ம அதில் சேர்க்கணும். அது கூட கறி மசாலா போட்டு போடணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். கறி மசாலா சேர்த்துக்கணும். அது ஒரு 3 ஸ்பூன் போடுற மாதிரி இருக்கும். இவ்வளோ போடணும். இந்த மாதிரி போட்டோன்னே இந்த மாதிரி நல்லா அந்த வாசம் போகணும். கறி மசாலா வாசம் போகணும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு மசாலாவை இப்போ சேர்க்கணும். கொஞ்சம்
விட்டுறணும். ஏன்னா கோந்து மாதிரி வரணும், பசம் மாதிரி கொஞ்சம் கருப்பாக மாறணும். நம்ம இந்த மாதிரி வரப்போ நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கிண்டிக்கலாம், கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கலாம், கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டுக்கு தான் அப்படி எண்ணெய் சுண்டி வரும். இன்னொரு 5 நிமிஷம் இருக்கணும். உங்களுக்கு எண்ணெய் பசையாகும். இந்த பசையாகத்தான் பாக்கெட்டில் பண்ணி பிரியாணி மசாலா விற்கிறாங்க. இப்போ தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம், உங்களுக்கு தேவையான ஊற்ற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு, நல்லா கெட்டியாக வந்துருச்சா கொஞ்சம் மாதிரி. இந்த பக்கம் தான் இருக்கும். இது வர வரையும் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு பிரியாணி தான். அடுத்து வந்து நம்ம இந்த வேக வச்ச மட்டனை இப்போ சேர்க்க போகிறோம். மட்டனை போட்டோம். கலர் ஊற்றலாம். அடியில் கொஞ்சம் செஞ்ச மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்ற அது கரெக்டாகிடும். இந்த பொசிஷன் வந்தாலும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா. நம்ம வந்து 600 கிராம் அரிசி போட்டிருக்கோம். 600 கிராம்ன்றது டம்ளர் 3 டம்ளர். இப்போ இதில் வந்து நம்ம 6 டம்ளர் கணக்கு பண்ணி தேங்காய் பாலோடு சேர்த்து 6 டம்ளர் கணக்கு பண்ணி ஊற்றணும். இந்த வேக வச்ச கழுத்து நெய் வச்சிங்கன்னா இதில் அது ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்து தான் உங்களுக்கு வந்து 6 டம்ளர் வரும். 2 3 பண்ணுவோம். நம்ம அடுத்து வந்து 3 ஊற்றி வச்சா 4 5 6 டம்ளர் ஊற்றுறோம். இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கலாம். இது விட்டாங்கிட்டு வந்து இப்போ கொதிக்கணும். அதுக்காண்டி கொதிச்சா ஒரு 1/2 டம்ளர் கொஞ்சம் வற்றும். அதுக்காண்டி நம்ம கடைசியாக நம்மனா உப்பு போடணும். உப்பு போடணும். இப்போ உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம தயிர் வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். போதும். இப்போ நல்லா ஒரு கலரை விட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா கொதி வரணும். மட்டனை பொறுத்த வரைக்கும் மட்டன் பிரியாணிக்கு மட்டன் நல்லா கொதி வரணும். ஒரு 4 கொதி கலக்கலாம் கொதிச்சுன்னா அதுக்கப்புறம் அரிசி போடணும். இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். மட்டும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கொதி வந்துருச்சு. அதெல்லாம் 10 நிமிஷம் ஆச்சு. லேசாக அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு ஒரு மீடியமில் வச்சுட்டு அரிசியை போடணும். பிரியாணி அரிசி சீரக சம்பா. அரிசியை போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் லெமனை வந்து புழிஞ்சுக்காச்சு. ஆமாம், இந்த லெமன் புழிஞ்சாச்சு. இப்போ அரிசி வந்து கொஞ்சம் மேலாப்பில் நிற்கிற மாதிரி வர வரைக்கும் அடுப்பு வந்து ஸ்லோப் வச்சு மேலாப்பில் அரிசி நிற்கிற அளவு தெரிகிற அளவுக்கு வந்தோடனையும் நம்ம தம் போடணும். இப்போ வந்து இந்த பொசிஷனை பார்த்தீங்கன்னா அரிசி தெரியும் மேலே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கிளறணும். அடிக்கு வந்து ஒரு கிளறணும். அடியில் ஒரு கிளறு அடியில் நல்லா குக்கர் நல்லா பிடிச்சிட்டு காஞ்சிடக்கூடாது. அடியில் ஒரு கிளறு கடை விட்டோம்னா ஓகேவாக வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சோம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிச்சம் இருக்க நெய்யை வந்து நம்ம இப்போ மேலே ஊற்றுவோம். வச்சிருக்க நெய்யை வந்து மேலே ஊற்றிடணும். ஊற்றிட்டு நம்ம வந்து தம் போடணும். குக்கர் பெல்ட்டெல்லாம் மாட்டிட்டு அப்படியே சும்மா அப்படியே விசில் போடாமல் வச்சுட்டா விசில் போடாமல் பரவாயில்ல. வச்சு ஓரளவு வேலை மேலே வெயிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். விசிலை போட்டு நல்லா சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். விசில் வரக்கூடாது.
விசில் ஒரு பக்கத்தில் கூட எடுத்துடலாம், இல்லை 10 நிமிஷம் கணக்கு, அவ்வளோதான். சிம்மில் வச்சு விட்டு அப்படி வச்சிடணும், அவ்வளோதான். 600 கிராம் அரிசிக்கு டம்ளர் 3, அந்த 200 டம்ளர் வந்து 3 டம்ளர் அரிசி போட்டுருங்க. நீங்கள் வந்து அதில் 6 டம்ளர் தண்ணி பாலோட சேர்த்து, தேங்காய் பாலோட சேர்த்து 6 டம்ளர் வர மாதிரி இருக்கணும். அரை டம்ளர் வந்து சேர்த்து ஊற்றலாம். அந்த தண்ணி லேசாக சுண்டுச்சுன்னா கரெக்டாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். அவ்வளோதான், செஞ்சுருக்கேன். பார்ப்போம் பிரிக்கிறப்ப 10 நிமிஷம் வரைக்கும் ஓப்பன் பண்ணுங்க. ரெடி. 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம வந்து விசில் தனியாக விட்டுடலாம். உடைக்கலாம் தம்மில். தம்மை வந்து அடியில் வந்து உடச்சி விடுங்க. தண்ணி கரெக்டாக ஊற்றினா உங்களுக்கு தண்ணி கரெக்டாக வரும். ஒரு அரை டம்ளர் கூட போனால் கூட உங்களுக்கு வந்து குறைஞ்சமாக வந்துடும். இப்போ வந்து நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதான் நான் செஞ்ச பிரியாணி, திண்டுக்கல் மட்டன் பிரியாணி அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஆமாம், மட்டன் நல்லா கொஞ்சமாக வந்திருக்கு. எந்த புஷ்ஷனாலும் கரெக்டாக பாருங்கள். இந்த குழம்பு வந்து மை ஒய்ஃப் காலையில் வச்சது இட்லிக்கு, நான் வைக்க கிடையாது. அதை சேர்த்து வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் போடுறேன், லைக் வர்றதை பொறுத்து. நன்றி.